$10 மில்லியன் அஹ்மத் அல் ஹமிதாவியின் தலைக்கு. ஹிஸ்புல்லாவின் கமாண்டர் போட்டோ வெளியானது. أخبار عاجلة مهمة جدا الحميداوي. طبعا أعود وأذكر ماذا تحدثت به واشنطن تقول لأول مرة واشنطن تكشف عن صورة قائد كتائب حزب الله بالعراق أحمد الحميداوي. أيضا تقول بأن الحميداوي بدورا محوريا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். சாதாரணமான நிலையிலிருந்து மீண்டும் ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் குவைத் நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கடந்த சில நாட்களாகவே எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு பிரிகேடியர் ஜெனரல் நாசர் சாலிப். அல்ஹம்துலில்லாஹ் குவைத் ஃபுல்லாக ஸ்டேபிலிட்டியாக இருக்கிறதாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சாதாரணமான நிலைமையில் இருக்கிறதாக அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா யுஎஸ் நேவி வந்து இப்போ ஹார்மஸ் கடற்கரைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய எச்சரிக்கையை பாருங்க. இது வந்து யாருன்னா யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அரபிக் மீடியா, சரியா? இவங்க வந்து அவங்களுடைய நேவி, அதாவது வந்த கப்பல்களை, ஈரானுடைய கடற்பகுதிக்கு வந்த கப்பல்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி சொல்கிறாங்க, இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி, நாங்கள் இப்போது ஈரானுக்குள்ளே எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதியையும் அனுமதிக்க மாட்டோம், உடனடியாக உங்களுடைய கப்பலை நிறுத்தி உடனே பின்னுக்கு போங்க, அதாவது கோ பேக் டோன்ட் கம் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னோக்கி வராதிங்க, திருப்பிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி. இது ஈரானுக்கான பொருளாதார நிதியை இன்னும் முடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போது இந்த சிச்சுவேஷனில் இவங்க எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் மறுபடியும் ஈரானை இன்னும் மாத்திரமூட்டலாம் அப்படின்ற மாதிரி சபாநாயகருடைய அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்குது. இந்த சூழல் வந்து இப்படியே தொடர்ந்தால் மீண்டும் நிலைமை மோசமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அப்படின்னு. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் இவங்களுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவில் சாத்தியமானதாக அமையும், யுத்தம் எந்த அளவுக்கு முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைய சூழல் எல்லாமே ஸ்டேபிலிட்டியாக இருக்குது. அரபு நாடுகளும் வந்து முடிஞ்ச அளவு அமெரிக்காவை போகிற தவிர்க்க சொல்லி புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் முக்கியமாக கேபினட் மீட்டிங்கில் பேச்சுவார்த்தையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்டில் இந்த அமெரிக்காவை வெளியேற சொல்லலை, அமெரிக்காவை வெளியேற ஒரு காலமும் அரபு நாடுகள் சொல்லாது, அது வந்து முற்றிலும் பொய்யான கூற்று, செய்திகளில் வெளியாகி இருந்ததாக சொன்னாங்க. இல்லை, அப்படி யாரும் வெளியேற சொல்லலை. ஆனால் கேபினட் மீட்டிங்கில் அவங்க எடுத்திருக்கிற தீர்மானம் என்னென்னா, வேணாம், இந்த நிலப்பரப்பில் இருந்து இனிமேல் தாக்குதல்கள் எதுவும் நடத்த வேண்டாம் அப்படின்றத வந்து ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கிறாங்க அரபு நாடுகள். ஏன்னா இந்த நாட்டில் இருந்து ஏவுகணைகள் போகிறதால, இந்த நாட்டை பயன்படுத்துகிறதால இந்த அரபு நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய சேதம். ஏன்னா அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி, உனக்கு அடித்தா தாண்டா அவனுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி, அது எனக்கு அடித்தா எனக்கு தாண்டா வலிக்கும், அவனுக்கு அடித்தா தாண்டா அவனுக்கு வலிக்கும்ன்ற மாதிரி இவங்க இங்கே அடிக்கிறதால அங்கே ஒரு காலம் வலிக்க போகிறதில்ல. அவன் அங்கே இருந்துக்கிட்டு தூரமாக இருந்துக்கிட்டு நக்கலாக சிரிக்க தான் போகிறான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு உணர்ந்து இருக்கிறாங்க. இனிமேலாவது அரபு நாடுகள் இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த இந்த மீட்டிங்குடைய நிலைமை என்ன. அதே மாதிரி
ஹிஸ்புல்லா என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுப்பாங்க, அவங்களால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இனிவரும் நாட்களில் வரும், அவங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு அமைதி முடிவை எடுப்பாங்களா அப்படின்றத சாலா பொறுத்திருந்து பார்ப்போம். கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. بسم الله الرحمن الرحيم. تواصل الجهات العسكرية والأمنية رصدها الحثيث لكافة المستجدات الإقليمية ضمن منظومة تنسيق متكاملة واستعداد دائم بين مؤسسات الدولة بما يعكس مستوى متقدم من الكفاءة والجاهزية الميدانية. وفي هذا السياق تؤكد الجهات المختصة استقرار الأوضاع داخل دولة الكويت مع خلو الأجواء من أي تهديدات خلال 24 ساعة الماضية في ظل انتشار أمني محسوب وجاهزية دفاعية عالية ويقظة مستمرة لضمان حماية السيادة وصون أمن البلاد. وتجدد وزارة الداخلية تحذيرها من مخالفة التعليمات الصادرة بشأن منع استخدام طائرات التصوير الجوي الدرون لما تمثله من خطورة على سير. The U.S. has announced a formal blockade of Iranian ports and coastal areas. This is a legal action. All vessels are advised to immediately return to port if leaving and discontinue transit to Iran if that is your next port of call. Do not attempt to breach the blockade. Vessels will be boarded for interdiction and seizure transiting to or from an Iranian port. Turn around and prepare to be boarded. If you do not comply with this blockade, we will use force. The whole of the United States Navy is ready to force compliance.